ஸோ இன்றைய தினத்தில் கூட ஒரு சில காரியங்கள் மத்தியில் தியானிக்க கருத்து கிருபை பாராட்டுவாராக. யோவான் 21வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. யோவான் 21வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து 3வது முறையா அவருடைய சீசர்களுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. அவர் தரிசனமாகி ஒரு காரியத்தை செய்யறாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 15வது வசனம் வாசிங்க. அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா, இவர்களை பார்க்கலும் என்னை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, ஆம் ஆண்டவரே நான் நேசிக்கிறேன். பேதுரு சொன்ன உடனே என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. இடத்துல ஒரு வாக்கியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இவர்களை பார்க்கலும் நீ என்னை நேசிக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. யார் இந்த இவர்கள்? யார் இந்த இவர்கள்? மற்ற சீசர்களா இருக்கலாம். ஆண்டவர் வாழ்ந்த காலங்களில் ஆண்டவரை நிறைய பேர் பின்பற்றினாங்க. இயேசுவை நிறைய பேர் பின்பற்றினாங்க. ஆண்டவரை நிறைய பேருக்கு பிடிக்கும். மார்த்தாள் இருந்தாங்க, மரியாள் இருந்தாங்க, சீசர்கள் இருந்தாங்க, அப்படி அநேக ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா அநேக ஜனங்களை காட்டிலும் இவர்களை காட்டிலும் நீ என் மேல அன்பு கூறுகிறாயா, இவர்களை காட்டிலும் அதிகமா நீ அன்பு கூறுறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. அவருக்கு சாதாரண அன்பெல்லாம் பத்தாதுங்க. சபையில ஒரு 10-20 பேர் இருக்கலாம், 50 பேர் 100 பேர் கூட இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொருத்தரை பார்த்து கேட்பார். ஸ்டீபனை பார்த்து கேட்பார், ஸ்டீபன் இத்தனை பேர் உட்காந்துருக்கிறாங்க, இவர்கள் எல்லாரும் காட்டிலும் நீ என் மேல அன்பு கூறுறியாப்பா அப்படின்னு. இல்லையா? அன்பு கூறுற அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பார். இல்லைங்க ஆண்டவரே, நானும் ஆவரேஜ் தான், நானும் மற்றவங்க மாதிரி தான், நானும் என்னால இவ்வளவுதான் அன்பு கூற முடியும் நீங்க சொன்னீங்கன்னா நீங்களும் 10ல் 11 தான் இருப்பீங்களோ தவிர உங்களால தனியா ஆடுகளை மேய்க்க முடியாது. அல்லேலூயா. இதனால ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். ஒரு ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை பேதுருக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஊழியம் செய்வதற்கு சாதாரண தகுதி பத்தாது, மற்ற எல்லாரையும் காட்டிலும் ஒரு படி நீங்க மேல இருக்கணும், ஒரு வேறுபட்டு இருக்கணும். சாதாரண அன்பு எல்லாருக்கும் மேல செலுத்துற அன்பை வச்சுக்கிட்டு ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ ஆட்டுக்குட்டியை மேய்க்கணும்னு சொன்னேன்னா நீ எல்லாருத்த காட்டிலும் நீ என்ன பண்ணு, ஒரு படி மேல என் மேல அன்பு கூறு. அல்லேலூயா. ஊழியம் செய்யறது, சபைக்கு வர்றது, அவருடைய சமூகத்தில் நிற்கிறது சாதாரண வேலை கிடையாது. அல்லேலூயா. நம்மளும் சபைக்கு வரலாம், ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், துதிக்கலாம், வசனத்தை கேட்கலாம். ஆனா ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு மற்றவர்களை காட்டிலும் ஒருபடி மேல நீங்க அன்பு செலுத்துகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா எப்படி அன்பு செலுத்துறது? உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஊழியம் செய்யறதுக்கு மற்றவங்களை காட்டிலும் அன்பு அதிகம் தேவை? சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சபையில நடக்கிறது, நீங்க பார்த்தது, நீங்க கேள்விப்பட்டது, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஒரு படி அன்பு மேல வேணும்? இவர்கள் எல்லாரையும் பார்க்கல, நீ அன்பு கூர்ந்தா தான் உன்னால ஆடுகளை மேய்க்க முடியும் ஆண்டவர் சொல்றேன்னா, அப்ப அந்த அன்பு எல்லாருத்தோட அன்பு கிடையாது, அதை விட ஒரு படி மேல இருக்கணும். அது என்ன உங்களுக்கு தெரிஞ்சது? ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். அதே சமயத்துல வராங்களாமா, ஆராதனைக்கு வராங்களா, கலந்துக்கிறாவா, அதான் கேட்டபோது நான் ஆச்சரியப்பட்டேன். எவ்வளவு தான் விசாரிக்கிறாரு, எவ்வளவு ஒரு அன்பா விசாரிக்கிறாரு அப்படின்னு அப்பயே நினைச்சு ஒரு ஃபீலிங் பண்ண. அல்லேலூயா. இது ஒரு நல்ல உதாரணம். வேற ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? ஒரு அன்புங்கிறது எல்லாமே சேர்ந்தது. இப்ப உங்களுக்குள்ள இருக்கிறத காட்டிலும் ஊழியம் செய்யறவங்கிட்ட ஒரு தாழ்மை இருக்கணும், ஒரு பொறுமை இருக்கணும், ஒரு சமாதானம் இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் திட்டுறது, எதுக்கு எடுத்தாலும் அவங்களை பிடிச்சி இது பண்றது இல்லாம பொறுமையா அந்த அன்புங்கிறது ஒரு படி மேல போய் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஏன் நம்ம அடிக்கடி போன் பண்ணிட்டே இருக்கிறோம், சரி வர முடியலையா, 7:45 ஆனாலும் ஏன் வர முடியல, உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குதா? அப்படி எல்லார்த்த காட்டிலும் ஒரு படி மேல அன்பு இருந்தா தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்க வந்தா வாங்க, போனா போங்கனால ஊழியம் செய்ய முடியாது. அப்ப அந்த அன்பு எப்பவாவது கொஞ்சமாவது அதிகரிக்கணும். அல்லேலூயா. அப்ப அன்புங்கிறது என்ன ஆகுங்க? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அப்ப அன்புங்கிறது ஒரு விலையேறப்பட்டது. அல்லேலூயா. அந்த அன்புங்கிறது நிகரில்லாதது. அல்லேலூயா. அப்ப அந்த அன்பு என்னத்தெல்லாம் செய்யும்?
அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, இவங்க எல்லாத்தையும் காட்டிலும் நீ அன்பு செலுத்தினா மாத்திரம்தான் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க முடியும். அல்லேலூயா. சோ மாடு மேய்க்கிறவங்க கிட்ட கொண்டு போய் ஆட்டை கொடுக்க முடியுங்களா? ஆடு மேய்க்கிறவங்களுடைய திறமை வேற, மாடு மேய்க்கிறவங்களோட திறமை வேற. மாட்டை கட்டி விட்டுட்டா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு வந்துடும். ஆட்டை என்ன பண்ணணுங்க? பின்னாடியே சுத்தணும், பின்னாடியே போய் மேய்க்கணும், தீனி சாப்பிட்டுதா பார்க்கணும், தண்ணி வைக்கணுமா பார்க்கணும், குட்டி ஓட்டா எடுத்து விடணும். இப்படி ஆட்டுக்குட்டி பராமரிப்பு வேற, மாடு மேய்க்கிற பராமரிப்பு வேற, பன்றி மேய்க்கிற பராமரிப்பு வேற. பன்றி மேய்க்கிற மேய்ப்பனை தூக்கி ஆட்டுக்கிட்ட போட முடியுமா? அல்லேலூயா. அதனால மேய்ப்பனுடைய வேலை வேற. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், ஒரு அன்பு வேணும். ஆடு அப்படியே கோவப்பட்டு இழுத்துட்டு போதுன்னா அதை அடி அடிச்சு தூக்கி தொங்கிட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது அந்த ஆட்டை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். சரி, அப்படி மொசல கொடுத்தாலும் பரவாயில்ல, சரி இங்க கொஞ்ச நேரம் வா, அங்க போய் மேய்றியா, மேய்ச்சிட்டு வா. அது பின்னாடியே போய் அதுக்கு தீனி போட்டு கட்டி இழுத்துட்டு வர்றதா ஒரு மேய்ப்பனுடைய வேலை. அல்லேலூயா. அப்ப சாதாரணமா நினைக்காதீங்க, மேய்ப்பனுடைய வேலை மற்ற எல்லாரையும் காட்டிலும் ஒரு படி மேல அன்பு இருந்தா மட்டும்தான் அவர்களால மேய்ப்பனா இருக்க முடியும். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தோம். நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாகினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளவனாய் இருக்கிறேன். பலவினரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் பலவினருக்கு பலவினரை போவானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஆமென். அல்லேலூயா. இடத்துல பவுல் அழகா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல வாசிங்கன்னா ஒரு ஊழியன் எப்படிலாம் இருக்கணும், ஊழியனால எப்படிலாம் இருக்க முடியும் அப்படிங்கிறத பவுல் அழகா சொல்லியிருக்கிறார். எனக்கும் நல்லா சாப்பிட தெரியும், எனக்கு நல்லா தூங்க தெரியும், எனக்கு மற்றவங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போக தெரியும், எனக்கு புள்ள பெத்துக்கு தெரியும், எனக்கு நல்ல வாழ்க்கை வாழ தெரியும். ஆனாலும் நான் அதெல்லாம் பண்ணல. அல்லேலூயா. நான் ஒருத்தருக்குமே அடிமையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ராஜாவை பவுல் வந்துட்டு யாருங்க, ஒரு பெரிய சேனை தளபதியா இருந்துட்டு வந்தவன், நிறைய படிச்சுட்டு வந்தவர். இவர் சொல்றாரு, நான் யார்கிட்டயும் அடிமையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனாலும் வாசிங்க, நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படி என்னைத்தானே நான் எல்லாருக்கும் என்ன பண்ணேன்னா, அல்லேலூயா. வார்த்தைகள்லாம் மிகவும் பெருசுங்க. பாஸ்டர்னா வந்துட்டு முன்னாடி வந்து நின்று உங்களை பார்த்து வெளியே கையாசிக்கிறவங்க கிடையாது. உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்க கூட வந்து உட்கார்றவங்களா இருக்கணும். உங்களால முடியலைன்னா உங்க பக்கத்துல என்ன தூக்குறவங்களா இருக்கணும். இன்றைய நாள்ல போதகர்கள் யாரும் அப்படி கிடையாது. அவங்க பக்கத்தோட நின்று பேச முடியாது. ஆனா இந்த இடத்துல பவுல் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர் என்ன சொன்னார்? நான் அடிமைக்கு அடிமையா இருந்தேன். இந்த வசனங்கள் புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் சத்தியத்தை பயங்கரமா பேசினானா எனக்கு சத்தியம் தெரியும், நான் கூட போய் நின்னேன். ஒருவேளை நீங்க வந்துட்டு நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு எப்ப ஆண்டவர் இப்படிதான் செய்வாருன்னு ஒரு சிலர் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நிறைய பேர் முரட்டாட்டம் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஏன் அதை செய்யக்கூடாதா, இதை செய்யக்கூடாதா, அங்க போகக்கூடாது, அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் அப்படியும் போடான. ஒரு சிலர் ஏன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணுமா, ஏசு அங்கதான் இருக்கிறாரு, நம்ம மக்கள் பேசுவாங்க இல்லையா, ஏப்ப நீங்க சர்ச்சுன்னு ஓடுற, சர்ச்சுக்கு போனா தான் ஆண்டவர் இருப்பாரா, வீட்டுல ஜெபம் பண்ணா ஆண்டவர் இருக்க மாட்டாருன்னு கேட்கறவங்களுக்கு நான் அப்படியே இருந்தேன். ஏன்னா அப்படிதாங்க ஆதாயம் பண்ண முடியும். இப்போ யாராவது ஒரு சபைக்கு வர விசுவாசி திடீர்னு ஒரு நாள் வர முடியல, ஐயா இன்னைக்கு வர முடியல, நான் வீட்டுல இருக்கிறேன், என் வீட்டுல தேடினா ஆண்டவர் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு கண்டிக்காம அவங்களுக்கு போய் புத்தி சொல்லி, சரிம்மா இன்னைக்கு வர முடியலையா, சரி பரவாயில்ல, ஆண்டவர் இங்கேயும் உங்க ஜெபத்தை கேட்கிறாரு, ஆயினும் நீங்க சபைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்லி வாதாடினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன்னா நானும் நியாயப்பிரமாணம் இல்ல அப்படிங்கிற மாதிரியே நீ காட்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களை நான் தள்ளி விட்டுறக்கூடாது. நீங்களை எப்படியாவது ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு நானும் எப்படி உள்ளவனா மாறினேன்? இல்ல அந்த வார்த்தை பலவீனருக்கு நான் என்னமா மாறினேன்? நானும் பலவீனனை போல ஆனேன். அல்லேலூயா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு போய் நான் கறிஞ்சோறு சாப்பிட்டுட்டு ஊர் சுத்திட்டு இருக்க முடியுமா? ஒரு ஊழியம் அப்படி செய்ய மாட்டேன்.
ஆண்டவர் மந்தையை மேய்க்க உண்மையிலேயே ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா, இவர்களை காட்டிலும் நீ அதிகமா என்னை நேசிக்கிறாயா ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்து ஒரு மந்தையை கொடுத்திருந்தானா, உண்மையான போதகர் நீங்க வருத்தப்படும் போது அவன் சந்தோஷப்பட மாட்டான். அல்லேலூயா. ஒரு ஊழியம்னா சும்மா போறவன் ஊழியம் கிடையாதுங்க. ஆடுகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா மண்டி போட்டு உட்கார்ந்து அந்த இடத்துல அந்த ஆட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு பாக்குறவன் தான் ஊழியம். அல்லேலூயா. சும்மா வந்துட்டு நீங்க வந்தா வாங்க வராட்டி போங்கிறது கிடையாது. எதுக்காக உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு மேய்ப்பனுடைய வேலை அதுதான். அன்னைக்கு வந்துட்டு எலிசாயாவுடைய ஆடு வந்துட்டு கடிக்கப்பட்டுருச்சுன்னே அங்க போய் ஒருத்தர் மருந்து போடுறாங்க, ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கிறாங்க, பக்கத்துல போய் வாயில மருந்து கொடுக்குறாங்க, காலை கட்டு போடுறாங்க, இன்னொருத்தரை கூப்பிட்டு வர்றாங்க. அதுதாங்க உண்மையான மேய்ப்பனுடைய வழி வேலை. இது எல்லா பவுன் எதுக்காக பண்றாங்களா? சுவிசேஷத்தின் உடன் பங்காளியாக மாறுவதற்கு. அல்லேலூயா. அப்ப ஊழியங்கிறது சும்மா சாதாரண கிடையாதுங்க. உங்களுக்கு இருக்குன்னா நானும் இருக்கிறவனா இருக்கணும், உங்களுக்கு இல்லையா நானும் இல்லாதவனா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஊழியம். சரிங்களா? அப்போ ஒரு மேற்பெண்கிறவங்க ஆண்டவர் சாதாரண அன்பு இருந்தா பத்தாது. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஆண்டவர் கேட்கிறார், இவர்கள் எல்லாத்தையும் பார்க்கல உனக்கு அன்பு இருந்தா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியும்? ஆடுகளை இல்லைன்னா மேய்க்க முடியாதுங்க. எல்லாருக்கும் மேல நானும் கோவப்பட்டுக்கிட்டு போனேன்னா, இல்ல நம்ம ஊழி இன்னைக்கு இவங்க வரல, ராணிக்கா கூப்பிட்டு பார்த்து வரல, நீ எப்படியா நாசமா போன விட்டு போனா உண்மையான மேய்ப்பனா? அப்பனா அன்பு இல்லைன்னு அர்த்தம். நீ மற்றவங்களோட நீ அதிகமா அன்பு செலுத்தலின்னு அர்த்தம். அப்ப நீ போதகனா இருக்க லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. சின்னவங்களை பார்த்து சின்னவங்கிட்ட வந்துட்டு சிடுன்னு பேசுறதோ, பெரியவங்களை அலட்சியம் பண்ணிட்டு போறவன் ஊழியம் கிடையாது. எல்லாத்தையும் அனுசரிச்சு கூட்டிட்டு போறவன் தான் மேய்ப்பன். அல்லேலூயா. இன்னைக்கு வரலையா பரவாயில்ல, இவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு வர முடியலையா இவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அவங்க வீடுகள் தோறும் போய் உட்காந்து, ஏமா உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா, சரி பரவாயில்ல நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம். கட்டாயம் ஆண்டவர் கூட்டிட்டு வருவார். அவங்களுக்கு மனம் இறங்கி அவங்க பாதத்தை இறங்கி உட்காந்து ஆண்டவர் அதை தாங்க கற்றுக் கொடுத்தார். சும்மா மேல நின்று பேசிட்டு வெளியே வந்தவங்களுக்கு கையை காட்டிட்டு தாட்டி விடுறது ஊழியனுடைய வேலை கிடையாது. பலவீனெல்லாம் இருக்குல்லையா, நானும் உங்க பக்கத்துல உட்காந்து நட்டு உடுத்தி உட்காரணும், அவன் தான் மேய்ப்பன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இவர்கள் எல்லாருக்கும் காட்டிலும் நீ அன்பு செலுத்தினா மட்டும்தான் உன்னால என்னத்தை மேய்க்க முடியும். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பவுல் நிறைய வேலைகளை செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப ஊழியம் செய்வதற்கு ஒரு மாறுபட்ட வாழ்க்கை வேணும் இல்லைங்களா? உங்களை மாதிரியே நானும் அன்பு செலுத்தணும்னா, இன்னைக்கு பேசினா தான் நான் பேசுவேன்னு வீம்பு முடிச்சுக்கிட்டு போனேன்னா, இன்னைக்கு இவங்க வரல அப்படிங்கிறக்காக முகத்தை திருப்பிட்டு போனேன்னா நான் ஊழியம் கிடையாது. அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் காட்டிலும் ஒருபடி அன்பு தேவை. இது ஊழியனுக்கு மாத்திரம் கிடையாது, ஊழியம் செய்ய விரும்புகிற எல்லாத்துக்குள்ளேயும் அன்பு எப்படி இருக்கணும்? ஒரு மடங்கு அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே அப்படி அன்பு இருந்தா மட்டும்தான் நீங்க ஒருத்தர் சிநேகிப்பீங்க, ஒருத்தருக்குள்ள சகோதர அன்பு இருக்கும். அப்பதான் ஆண்டவருடைய ஊழியத்தை உங்களால செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த 17வது யோவான் 21வது அதிகாரத்திலேயே 14-15 வாசிங்க, 16-17 வாசிங்க. அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயே என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேற்கொள்ளலை என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் நம்மை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவர் ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, எத்தனை முறை கேட்கிறாங்க? ஏன்னா 3 முறை பேதுரு ஆண்டவர் மறுதலிச்சான். அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் 3ஆவது முறை கேட்கும் போது பேதுரு என்ன பண்ணாரா? துக்கப்பட்டாராமா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதனை அப்படித்தாங்க இருந்தது. ஆண்டவர் தெரியுமா, நீ இயேசு கூட இருந்தவன் தானே? ஐயோ அது யாருன்னு எனக்கு தெரியாது. 2வது முறை கேட்கிறாங்க, நீயா உன்னையா அவர்கிட்ட பார்த்த மாதிரி இருக்கிற? ஐயோ எனக்கு தெரியாதுங்க. உங்களை பார்த்து கேட்பாங்க, எப்ப நீ சர்ச்சுக்கு போறவன் தான், உன்னை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொன்னா, ஐயோ இல்லைங்க அவருக்கு யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, இயேசுவை நான் கும்பிடல, அவரே எனக்கு யாருமே தெரியாதுங்க. பேதுரு 3 முறை மறுதலிச்சான். ஆண்டவர் அப்படியே திரும்பி பார்த்தாரு துக்கத்தோட. அல்லேலூயா. இன்னைக்கு அதே மாதிரி என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் 3 முறை கேட்கிறாரு பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா, நீ நேசிக்கிறாயா? பேதுரு ரொம்ப கவலை, ஆண்டவரே நான் நேசிக்கிறேங்கிறது உனக்கு தெரியுமே அப்படின்னு. அல்லேலூயா.
ஆண்டவர் சும்மாலாம் ஊழியத்தை எடுத்து கையில் கொடுக்க மாட்டாருங்க. ஆண்டவர் கேட்பார், நீ நேசிக்கிறாயா? முதல்ல கேட்டதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீ மற்றவங்களை காட்டில நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, ஒரு படி மேல நேசிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க விலகி போனாலும் நான் விலகி போவேன். இரண்டாவது முறை பார்த்து கேட்கிறாரு, நீ பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? அதுக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? நீ உன்னை நேசிக்கிறத விட நீ என்னை நேசிக்கிறாயான்னு அர்த்தம். நீ சாப்பாட்டுக்காக ஆண்டவர் விட்டு போகக்கூடாது, போடுற துணிக்காக ஆண்டவர் விட்டு போகக்கூடாது, நீ செய்யற வேலைக்காக ஆண்டவர் விட்டு போகக்கூடாது, நீ எல்லாத்தையும் காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயான்னு அர்த்தம். அல்லேலூயா. மூன்றாவது முறை கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தன்னுடைய மாம்சம், தன்னுடைய சுய இச்சை என்னைவே வெறுத்து, எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் வாயிலிருந்து வார்த்தையை வாங்குறாரு. அல்லேலூயா. அப்ப தனக்காக துளி கூட ஆசைப்படாதபடி, தனக்காக துளி கூட வந்துட்டு தேவைகளை சந்திச்சுக்காதபடி, ஆண்டவர் மட்டும்தான் மெய்யான தெய்வம், அவரை மட்டும்தான் நான் நேசிப்பேன், எல்லாத்தையும் துச்சமா மதிச்சா மட்டும்தான் ஊழியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படிங்கிறாரு. இரண்டாவது சொல்லும் போது 16வது வசனத்திலே 17வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னாரு. 16வது 17வது வசனத்தில் சொல்லப்படுது என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னாரு. அல்லேலூயா. இந்த ஆடு, ஆட்டுக்குட்டி, ஆடுகள்னா யாருங்க? யார சொல்லுதுங்க? அது யார் சொல்லுதுங்க? எல்லாத்தையுமே பொதுவா விசுவாசிகளை ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசிகள்ங்கிறத விட ஒரு படி போய் நம்ம எல்லாத்தையும் தான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. யோவான் அதிகாரம் எடுத்துங்க, 10வது அதிகாரம். யோவான் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுமையாக வந்துட்டு என்னங்கன்னா ஆண்டவர் ஆடுகளை பத்தி ஆண்டவர் சொல்லி இருப்பார். 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவிகொடுக்கிறதே. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பே அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிவிக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகின்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 10வது அதிகாரத்துல 15வது வசனம் வரைக்கும் ஆடுகள்னா யாருன்னு சொல்றாரு. ஆடுகள்னா நாம் தான். குறிப்பா சொல்லணும்னா விசுவாசிகளை ஆண்டவர் இந்த இடத்துல குறிக்கிறார். அல்லேலூயா. ஆடுகளுக்கு நான் மேய்ப்பனா இருக்கிறேன், நான் தான் வாசல், நான் தான் மேய்க்கிறேன். ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும். நான் கூப்பிடும் பொழுது ஆடுகள் ஓடி வரும், நான் அதற்கு உணவளிக்கிறேன். இதுவே அந்நிய சத்தத்துக்கு ஆடுகள் என்ன பண்ணாதுங்களா? செவி கொடுக்காதுன்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப வேற யாராவது போயிட்டு உங்க ஆட்டை, ரோசியோட ஆட்டை நான் கூப்பிட்டா வருமா? வருமா? இதே ரோசி கூப்பிட்டா என்ன பண்ணுங்க? ஓடி வரும். அல்லேலூயா. அப்ப அந்த மேய்ப்பனுக்கு ஆடுடைய சத்தம் கேட்கும், ஆட்டை பத்தி அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். அல்லேலூயா. என்னை வந்துட்டு ஒரு நாள் அம்மா கூப்பிட்டு ஆட்டை பார்த்துட்டு சாப்பிடலன்னு சொன்னா எனக்கு தெரியுமா? அதுக்கு எப்ப தண்ணி கொடுக்கணும்னு தெரியாது, அதுக்கு எப்ப புடம்ப ஓடுன்னு தெரியாது, அதுக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன கொடுக்கணும்னு எனக்கு என்ன பண்ணாது. நிறைய பேர் அப்படித்தாங்க இருக்கிறாங்க. பாஸ்டர் இன்னைக்கு வர்றாருப்பா, பயங்கரமா பேசுறாருப்பா, இன்னைக்கு அங்க போனோம்னா பயங்கரமான எழுப்புதல், உள்ள நுழைஞ்சோடனே நமக்கு வயிறு நம்பிடு. வயிறு முட்டை ஒரு நாள் தின்னீங்கன்னா அது உங்க வயிற்றுக்கு என்ன பண்ண? வயிற்றால குடிக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டை பார்த்துட்டு சொல்றாங்க வைங்க, ஐயோ இன்னைக்கு ஆட்டை பார்த்துட்டு சொல்லிக்கிறாங்க, நான் நல்லா பார்த்துக்கணும், வாயில இடிச்சு தண்ணியும் சோதையும் ஊத்துனா அவங்க வந்து பார்க்கும்போது அந்த ஆடு எப்படி பண்ணிட்டு இருக்க? தொண்டா வரைக்கும் எருவி நாத்தம் எடுத்து மண்ணுல வச்சு தேய்ச்சிக்கிட்டு படுத்திருக்கேன். அல்லேலூயா. நீங்க தேவையில்லாத மேய்ப்பன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கங்க, மேய்ப்பனுடைய சத்தத்தை தெரிஞ்சுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். இதே மத்தவங்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போனேன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது ஓனாய் வந்துன்னா ஓடி போயிடுவான். இதே நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? அந்த ஓனாய்க்கு தப்பிச்சு அந்த ஆட்டை நான் பாதுகாப்புங்கிறாரு. அல்லேலூயா. கீழ ஆண்டவர் அழகா நிறைய சொல்றாரு. ஆடுகள்ங்கிறது நம்ம தான் குறிக்குது. அல்லேலூயா. அப்ப ஆடுகளுடைய வேலை என்ன? மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து மேய்ப்பன் சொல்ற பேச்சை கேட்டு இருந்தா நல்லா உணவு கிடைக்கும், நல்ல பாதுகாப்பா இருக்கலாம், நல்ல செழிப்பா இருக்கலாம். அல்லேலூயா. மேய்ப்பனுடைய வேலை ஆடுகளை பாதுகாக்கிறதா. அல்லேலூயா. அப்ப ஒரு மேய்ப்பனா ஆண்டவர் நிறைய கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியருக்கு ஆண்டவர் நிறைய கட்டளைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆடுகள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா, ஆடுகள்னா யாருங்க? நம்ம தான். அப்ப பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாரையும் பார்க்கணும், நீ என்னை நேசிச்சினா இந்த ஆட்டுக்குட்டிகளை, இந்த ஆடுகளை மேய்ங்கிறார். அப்ப இந்த ஆட்டுக்குட்டிகள், ஆடுகள்ங்கிறது யாருங்க?
விசுவாசிகள். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசிகளை பாதுகாப்பதற்கு ஒரு மேய்ப்பன் தேவை. அல்லேலூயா. அப்ப இந்த மேய்ப்பன்னா யார்? மேய்ப்பனுடைய வேலை என்ன? அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருக்குல்ல. அல்லேலூயா. அப்ப ஒரு கண்காணியா என்ன பண்ணணுங்க? ஆடுகளை பார்த்து ஆடுகளை மேய்க்கிறதுல எச்சரிக்கை உள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஆடுகள் ரோட்ல போற ஆடுகளுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது. எங்க இருக்கிற ஆடுகள்? மந்தையில இருக்கிற ஆடுகள். அந்த மந்தைங்கிறது எங்கங்க? சபை. பரிசுத்த ஆவியினால அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட சபையில் உள்ள ஆடுகளுக்கு நீ பார்த்து கொள்வதற்கு நீ எப்படி இருங்க? அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனுடைய வேலை அதுதாங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு எப்படியோ போயிட்டாங்கிறக்கா அந்த ஆடுகளை அப்படியே விட்டுற முடியாது. திரும்ப வர்றாங்களா, திரும்ப அவங்களுக்கு தீனி கிடைக்குதா, திரும்ப அவங்கள பார்த்து அவங்களுக்கு வழி நடத்துகிறது யாருடைய வேலை? அல்லேலூயா. ஒரு ஊழியரை கூட்டு வந்து இந்த இடத்துல பிரசங்கம் பண்ண வைக்கிறது கூட ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அது மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது, மற்றவர்களுடைய தவறான பாதைக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஏன்னா முன்னாடி நின்று நான் ஆமான்னு சொன்னா நீங்க எல்லாம் ஆமான்னு ஒத்துக்குவீங்க, நான் இல்லைன்னு சொன்னா நீங்க எல்லாம் இல்லைன்னு ஒத்துக்குவீங்க. நான் கண்ணு முன்னாடியே ஒரு சபையில பார்த்தேன். ஒரு போதகரை கூப்பிட்டுருந்தாங்க ஒரு விழாவுக்கு. அவர் பேசினாரு. பேசும்போது அவர் பேசின வார்த்தைகள் சரியில்லை. அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருந்த உடனே அந்த ஊழியர் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லைங்க நீங்க பேசுறது போதும், நீங்க உட்காருங்க அப்படின்ட்டு. இல்லையா? அதுதான் உண்மையான மேய்ப்பனுடைய வேலை. யாரோ வந்து எதையோ பேசுறாங்கிறதுக்காக சபையை அப்படி விட முடியாது. இந்த சபைக்கு இந்த ஆடுகளுக்கு தான் மேய்ப்பனுக்கு தெரியும் என்ன உணவு கொடுக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு உங்களுக்கு என்ன உணவு கொடுக்கணும், இன்னைக்கு என்ன கொடுக்க கூடாது, உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க என்ன மனநிலைமையில வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு உடல் நல்லா இருக்கா, நீங்க பலவீனமா இருக்கிறீங்களா, அவங்களால உட்காரவே முடியாதுங்களா, நீ 3 மணி நேரம் உட்கார்ந்து இழுத்து பிடிச்சு சொன்னா ஒத்துக்க முடியுமா? அந்த மேய்ப்பனுக்கு தான் தெரியும். இல்ல இந்த ஆடுக்கு இன்னைக்கு சரியில்லை, கொஞ்ச நேரம் வெளியே கொஞ்ச நேரம் அடைச்சு வைக்கலாம், அதுக்கு தனியா தான் உணவு கொடுக்கணுங்கிறது யாருக்கு தெரியும்? வெளியிருந்து வந்த ஒருத்தருக்கு தெரியுமா? அவருக்கு பார்க்கும்போது ஏமா நீ இப்படியோ உட்காந்துட்டு இருக்கிற, சோது போய் உட்காந்துட்டு இருக்கிற, கைதட்ட முடியாதா, அல்லேலூயா சொல்ல முடியாதானா? வெளியிருந்து வர்ற மேய்ப்பனுக்கு அதை பத்தி தெரியாது. உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு மனசு எவ்வளவு கஷ்டம், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஏன்னா அந்த மேய்ப்பன் தான் அந்த ஆடுகள் சொல்லுவாங்க. இப்போ எங்கிட்ட நான் வாரம் டெய்லியும் பேசுறேன், உங்களுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, சரி இன்னைக்கு அவங்களால முடியல. நான் டெய்லியும் பேசும்போது தான் தெரியும் உங்களுடைய நிலைமை என்னன்னு. திடீர்னு ஒருத்தர் வரவங்களுக்கு உங்க நிலைமை தெரியுமா? ஊழியங்கிறவன் சாதாரண வேலை அல்லங்க. நினைச்சவங்களா ஊழியர் ஆக முடியாது, நினைச்சவங்களா ஊழியர் செய்ய முடியாது. ஆடுகளை யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் மேய்ப்பன். சும்மா எனக்கு சத்தியம் தெரியும், சும்மா எனக்கு வசனம் தெரியும், ஆடுகளே இல்லாதவங்க மேய்ப்பனா இருக்க தகுதியே கிடையாது. ஆடுகள் இல்லைன்னா நான் மேய்ப்பன் சொல்றது தகுதி இருக்கா? இருக்குதுங்களா? ஆண்டவர் யாரை நீ உண்மையிலேயே நேசிக்கிறியோ, ஆண்டவர் ஒரு படி மேலே ஏற்றினா கட்டாயம் உனக்கு ஆடுகளை கொடுத்துருப்பார். ஆடுகளை கொடுத்தவர் தான் மேய்ப்பன். நான் போய் எனக்கு ஆடு மேய்க்க தெரியும் 100 ஆட்டுக்கு முன்னாடி நான் போய் நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? என்ன நடக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா எரிசையா சொல்லுங்க. நான் போய் 100 ஆடை என்கிட்ட கொடுக்குறாங்க, 100 ஆட்டுக்கு இடத்துல நான் நிற்கிறேன், இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்க? கிழக்கு ஒன்று பொத்துக்கிட்டு போக, மேற்கு ஒன்று பொத்துக்கிட்டு போக, பின்னாடி கீழே படுக்கு, நான் எங்க போறதுன்னு எனக்கு தெரியும். ஏப்பா உனக்கு ஆடுகளே கிடையாது, நீ எப்படி மேய்ப்பன்னு சொல்லிக்கிற? நீ எப்படி? இப்ப நிறைய ஊழியர்கள் அப்படித்தாங்க இருக்கிறாங்க. சபையும் கிடையாது, விசுவாசிகளும் கிடையாது, மக்களும் கிடையாது. ஆட்டுக்குட்டின்னா என்னன்னு தெரியாது, ஆடுனா என்னன்னு தெரியாது. நீங்க எப்படி மேய்ப்பனா இருக்க முடியும்? மேய்ப்பனுக்கு தாங்க ஆடுகளுடைய வழி தெரியும். சும்மா தெருவில் சுத்தி 4 பேர்த்த பார்த்து ரோட்ல போற ஆட்டை கூப்பிட்டு புத்தி சொன்னா அந்த ஆடு கேட்குமா? ஒரே முட்டு தள்ளிட்டு போயிடும். இல்லையா? மேய்க்கிறவனு முட்டுற ஆடுகளே நிறைய இருக்கு. ரோசியா நிறைய டைம் இடி வாங்கியிருக்கிற ஆட்டுக்கிட்ட. தாம் தீனி ஓட ஆடே இடிக்கும் பொழுது யாருமே தெரியாத நான் போய் 100 ஆட்டுக்குள்ள நடுவாண்ட நின்னா என் நிலைமை என்ன ஆகுங்க? ஒண்ணு காலத்துக்கு ஒண்ணு கழிக்கும், ஒண்ணு வாயில புழக்கை போட்டு விடு. எங்க மேய்ப்பனும் ஆடு சாதாரண விஷயம் இல்லைங்க, அது மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் இருக்கு அதுல. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறது. ஆடு மேய்க்கிறவனால வேற வேலை செய்யறவனால ஆடுகளை மேய்க்க முடியாது. அப்ப நீங்க
எல்லாத்த காட்டிலும் ஒருபடி அன்பு இருந்தா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியுங்க? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ரத்தத்தினால கழுவி மீட்டு கொண்ட சபைக்குள் இருக்கிற ஆடுகள். அப்ப சபை நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. வெளியிருந்து பார்ப்பாங்க. நானுமே நிறைய நேரங்களை யோசிச்சிருக்கிறேன். நான் பல நாட்களா யோசிச்சிருக்கேன் இந்த வசனம் தெரியறதுக்கு முன்னாடி. எதுக்குப்பா 3 சபை, எதுக்குப்பா அங்க ஓடணும், எதுக்குப்பா இங்க ஓடணும், எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுக்கலாமே. ஆனா ஆண்டவர் உண்மையிலேயே யார் அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் பொறுப்பு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. மற்றவர்களை விட நேசிக்கலைன்னா இன்னைக்கு அப்பாவால ஓட முடியுங்களா? காசனாம்பட்டி 7 மணிக்கு ஓடுறாரு, 10:30 மணிக்கு அங்க ஓடுறாரு, 1 மணிக்கு இங்க வர்றாரு, அப்படி ஓட முடியுமா? சாதாரண அன்பு தான் செய்ய முடியுமா? ஒரு படி அன்பு மேல இருந்தா மட்டும் தான் ஆண்டவர் அவங்களுக்கு தான் இந்த பொறுப்பு கொடுக்கிறார். அதனால நீங்க தயவு செய்து சாதாரண ஊழியர்களையோ சபையோ நீங்க குறைச்ச இடம் போடுறாதீங்க. ஏன்னா ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறாரு, நீ மற்றவர்களை காட்டில நீ நேசிச்சா மட்டும் தான் உங்களுக்கு சபை, அப்பதான் உங்களுக்கு ஆடு, அப்பதான் நீ மேய்ப்பனா இருக்க முடியும். உங்களை பத்தி ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு டைம் 2 டைம் கேட்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒருத்தர் கேட்கிறேன், ராகலக்கா கேட்கிறேன், ஏங்கா இன்னைக்கு வரல. 2ஆவது டைம் கேட்கிறேன், ஏங்கா வரல. 3ஆவது டைம் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அவங்க கேட்காமையே வருவாங்க. அப்படி வரலினா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்ப அந்த மேய்ப்பனுக்கு தெரியும், நம்ம சொல்ற வாங்கன்னு சொல்லி அவங்களால வர முடியலன்னா நமக்கு தெரியும், அவங்க வராம இருக்க மாட்டாங்க. ஆனா வரலினா ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறது மேய்ப்பனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்ப ஊழியங்கிறது சாதாரண வேலை இல்லைங்க. சும்மா கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு எனக்கு தாங்க ஆசை, என் வீட்டில் எனக்கு பிடிச்ச நிறைய ஷூ வாங்கி போட்டு வச்சிருக்கேன். நான் கையில் கட்டுற வாட்ச் விதவிதமா வாங்கி வச்சிருக்கேன். நான் 40,000 ரூபாய்க்கு வாட்ச் வச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னா நம்புவீங்களா? என்ன கையில் போட தெரியும், மோதிரம் போட தெரியும், எல்லாத்தையும் கட்டி தூக்கி போட்டேன். ஏன் தெரியுங்களா? ஊழியத்துக்கு வர்றதுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கு நல்லா துணி போட தெரியும். எவ்வளவோ நாட்டுக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கிறேன். இப்போ போனாலும் என்னால் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும் மாசம். எல்லாத்தையும் விட்டு நான் ஏன் உட்காந்துருக்கிறேன்? திரும்ப அந்த இடத்துல காலை வைக்கக்கூடாதுன்னு நான் உட்காந்துருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப எல்லாம் குப்பைக்குள்ள தான் கிடக்குது. அல்லேலூயா. நான் விதவிதமா போட்ட சூழ்ல சாக்குல கட்டி நான் முடிச்சு போட்டுருக்க, வெளியே கூட எடுத்து வைக்கல. அல்லேலூயா. நான் போட்டிருந்த நகையெல்லாம் பீரோக்குள்ள தான் இருக்கு. அல்லேலூயா. ஊழியத்துக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு சிலர் பார்த்தா நான் வீடியோக்குள்ள பார்ப்பேன், அப்படியே கையில அப்படியே தங்க பிரேஸ்லெட் தொங்கும், கழுத்துல அப்படியே செயின் மின்னும், அப்படியே கையை ஆட்டி ஆட்டி பேசுவாங்க. கோல்டு கலர் வாட்ச் எது தேவையில்லைங்க. ஊழியத்துக்கு ஒரு வெள்ளை துணி இருந்தா போதுங்க. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஷூ போட்டுக்கிட்டு வந்து பலிபீடத்தில் இறங்கி பயங்கரமா பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க, துதிக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. எனக்கும் தெரியும். எனக்கு இதை விட்டுட்டு போய் நிறைய பேர்த்தோட உட்கார தெரியும், விதவிதமான நாட்டுக்கு போக தெரியும், நல்லா சாப்பிட தெரியும், ராஜா மாதிரி வாழ தெரியும். அல்லேலூயா. ஆக்சுவலா கேட்பாப்புல, வேலைக்கு போடின்னு கஷ்டமா இருக்குதா அப்படின்னு கேட்பாப்புல. அல்லேலூயா. நான் படிச்ச படிப்புக்கு இப்பவும் நாளைக்கு போனா என்னால சம்பாதிக்க முடியும், எல்லா நாடுகளுக்கும் போக முடியும். அல்லேலூயா. என் பேரை போட்டாலே சம்பாதிக்க எனக்கு தெரியும். அல்லேலூயா. அது இல்லைங்க ஊழியம். ஒரு சிலர் நான் சொல்லி கேட்டுக்கிறேன், நானும் உண்மை அதுதான் நினைச்சுக்கிட்டேன். ஒரு சில பெரிய ஊழியர்லாம் சொல்லுவாங்க, தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது விளையாடப்பட்ட துணி போட்டுக்கணும், நல்லா பார்க்கறதுக்கு அழகா தெரியணும், நல்லா வந்து நிற்கணும் அப்படின்னு. ஆண்டவருடைய பிள்ளைங்க குறைவா இருக்கக்கூடாது. கந்தையா போட்டாலும் நீங்க ஆண்டவருடைய பிள்ளை தான். அல்லேலூயா. ஊழியங்கிறவன் சும்மா அப்படியே மிட்டு மிடுக்கா தெரியவன் கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அப்படிதான் எனக்கு நிக்க தெரியும். அல்லேலூயா. அவன் தான் ஊழியன். நிறைய நேரங்கள் எங்க அப்பா பார்த்து நான் கேட்பேன், ஒரு சட்டை பட்டன் கூட சரியா போட மாட்டீங்க, அவர் அவசர அவசரமா ஓடியாரு. எனக்கு எங்க அப்பாவுக்கு கையை படிச்சு விட்டா பிடிக்காது. என்ன பார்த்தா ஒரு ஊழியனா முன்னாடி நிக்கிறவ கை பட்டனை போடணும். எங்க அப்பா ஆனா சட்டை பட்டன் போடாம வந்து நிற்பாரு. எனக்கு பார்த்து என்னடா சட்டை பட்டன் கூட போடாம, அவருக்கு அவ்வளவு அவசரம். அல்லேலூயா. அவர் போட்டிருக்கிற துணியை அவருக்கு விளையாடப்பட்ட துணியில போட தெரியும். அல்லேலூயா. ஊழியம் செய்யறதுக்கு மிடுக்கு தேவையில்லைங்க, வந்தா தேவையில்லைங்க, பெரிய பவுசெல்லாம் தேவையில்லைங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வெளியே கடந்து வந்து உங்களை தொட்டு நீங்க திருந்திட்டீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் பரலோகத்தில் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசி பிரசங்கம் பண்ண தெரியும். வந்து இன் பண்ணி நின்று போட்டு போட்டு பேச எனக்கு தெரியும். ஏன்னா நான் எல்லாம் பார்த்துட்டு வந்தவன் தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். ஒரே மணி நேரம் போய் பேசினா எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அல்லேலூயா. இப்பவே எனக்கு சம்பாதிக்க தெரியும். ஆனாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பவும் நான் போனேன்னா சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்க தெரியும். அதுக்கான அறிவு இருக்கு, பலனும் இருக்கு. என் பேருக்கு முன்னாடி நான் டாக்டர்னு போட்டேன்னா எனக்கு பணம் தன்னை போட வரும். அல்லேலூயா. ஆனா எத்தனை பேருக்கு நான் பிஹெச்டி படிச்சேன்னு யாருக்கு தெரியாது.
எதுக்குங்க? அந்த இடத்துல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க, நம்ம சபையில இருந்தவங்களே சொன்னாங்க, சாம்பல் எனக்கு எந்த வேலைக்கு போனாலும் அமையவே மாட்டேங்குது, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, என்னால வேலையே செய்ய முடியல. ஒருவேளை ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரோ? நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, எனக்கு வேலை கிடைக்கலன்னா இதுதான் ஊழியம் நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு எல்லா வேலையும் கொடுப்பார். உன்னை பிடிக்க உன்னை கொடுக்குறவர் ஆண்டவர் கிடையாது. நிறைய பேர் சொன்னாங்க, நான் நிறைய வேலைக்கு போய் பார்த்தோம்பா, எனக்கு வேலையே போக முடியல, ஒரே தடங்களா இருக்குது. ஒருவேளை நான் ஊழியம் செய்யறதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, ஊழியக்காரனா அவளை கேவலமா போச்சா உங்களுக்கு? எந்த வேலையும் கிடைக்கலன்னா வந்து வேலை சாப்பிடறதுக்கு செய்யறதா ஊழியம்? அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வேலை கிடைக்கல அதனால ஊழியத்துக்கு தான் வரணுமா? நிச்சயம் கிடையவே கிடையாது. நீ அதுக்கே லாய்க்கலைன்னா இதுக்கு சுத்தமா நீ லாய்க்கப்பட மாட்டேன். எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு படி அன்பு இருந்தா மட்டும் தான் உன்னால ஊழியம் செய்ய முடியும். உனக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்குது, பலன் இருக்குங்கிறக்கா ஊழியத்துக்கு கால வச்சிடாதீங்க, ஜாக்கிரதை. அல்லேலூயா. அப்போ ஒரு மேய்ப்பன்னா உங்க முன்னாடி சும்மா நின்று கத்துறதுனால நான் மேய்ப்பன் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நான் மேய்ப்பன் கிடையாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்னவா மாறினேன்? எல்லாருக்கும் நான் என்னவா மாறினேன்? எல்லாவும் ஆனேன். விசுவாசி அப்படியே இருக்கணும். ஊழியர் நான் விமானத்துல வந்து இறங்கணும்னு ஆசைப்படுறேன். நீ விமானத்துல இறங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உன்னோட விசுவாசி அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படணும். அல்லேலூயா. உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடுறவன் ஊழியம் கிடையாது, தன்னுடைய பங்கை பிரிச்சு கொடுக்கிறவன் தான் ஊழியம். அல்லேலூயா. இந்த இடத்துல நிறைய பவுல் அருமையா சொல்லி இருக்கிறாங்க. நான் பின்வர வசனம் இன்னைக்கு என்னோட டாபிக் அது கிடையாது. ஆனாலும் சொல்றாரு, நான் உனக்கு நல்லதை சொல்லி கொடுத்து நீ எனக்கு தரணும் நான் எதிர்பார்ப்பனா மாட்டேனா? நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். இந்த இடத்துல 1 Corinthians 9வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. நான் ஊழியம் செய்யறவனுக்கு ஊழியத்தினால பிழைப்பு உண்டாகும்படி நீங்க கொடுக்கிற காணிக்கை தசம்பாகத்துல தான் நான் சாப்பிடணும். ஆனால் பவுல் சொல்றாரு, எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அல்லேலூயா. எனக்கு கைபலன் இருக்குது, என்னால சம்பாதிக்க முடியும், நான் அதை சாப்பிட்டுக்கிறேன். அல்லேலூயா. ஊழியங்கிறது சாதாரண வேலை கிடையாதுங்க. ஒரு கண்காணி ஆனவனா பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டு, நீ ஆட்டுக்குட்டிகளை மேய், ஆடுகளை மேய்னா இன்னைக்கு 4 பேர் சிரிச்சு பேசினா ஒரு சபையை கட்டி உட்காந்துடுறாங்க. அது கிடையாது மேய்ப்பனுடைய வேலை. எல்லாம் கிடைச்சு தூக்கி போட்டு வரவன் தான் மேய்ப்பன். எனக்கு இன்னைக்கு பணம் தேவை இருக்குது, இன்னைக்கு எனக்கு கஷ்டம் இருக்குது, இன்னைக்கு கடன் இருக்குது, இன்னைக்கு நான் போனா 2 மாசத்துல என்னால சம்பாதிக்க முடியும். ஏன் நான் வெளிநாட்டுல இருக்கும்போது எனக்கும் சரி எங்க அப்பாவுக்கும் சரி எங்களுக்கு சொத்து சேர்த்துக்கிறதுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை நான் நினைச்சிருந்தேன், எனக்கு ஆசை தாங்க. உண்மையிலேயே நான் ஒருத்தர் சொல்லிக்கிறேன், எனக்கு காடுதோட ஆடு குட்டிகளோட இருக்கும்னு ஆசை. ஆனா நான் சம்பாதிச்ச காசுக்கு நான் நிறைய ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டுருக்கலாம். இன்னும் என் குடும்பத்தோட வந்து சொந்த வீட்டுல இருந்துக்கலாம். இன்னும் நான் ஏன் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேன்? அன்னைக்கு நான் சம்பாதிச்சதை நான் செலவு பண்ணாம தாசனார் வீட்டில் சபை கட்டுறதுக்காக தான் எனக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்தாருக்காக தான் நான் அந்த வேலைக்கே போனேன். அல்லேலூயா. நான் சபைக்கும் கொடுத்தேன், நானும் ராஜா மாதிரி வாழ்ந்துங்க, ஒரு குறைவும் இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு கண்காணியானவன் ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, தீத்து 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நீங்க பின்வர காலங்களில் வாசிச்சு பாருங்க. அப்ப ஒரு கண்காணி ஆனவன்கிறவர் சாதாரண வேலை கிடையாது. அல்லேலூயா. ஒரு ஊழியனை சும்மா நீங்க நினைச்சிட்டு போக முடியாது. அவர் சாதாரணமா பேசுறாருப்பா, நார்மலா பேசுறாருப்பா, உங்ககிட்ட பேசுறதுக்கு பதிலாக எனக்கு வேற யார்கிட்டயாவது பேச தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கு போன் பண்றதுக்கு பதிலாக எனக்கு வேற யாருக்காவது பேச தெரியும். வர்றவங்களை மட்டும் எனக்கு பார்க்க தெரியும். இவங்க வரலையா, போயிட்டு போறாங்க போ. ஏன் வர்ற 2 பேர் போதுமே என்னால பார்த்துக்க முடியுமே? ஏன் தொடர்ந்து உங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறேன்? அதுதான் உண்மையான மேய்ப்பனுடைய வேலை. அவன் தான் மற்ற எல்லாரையும் காட்டிலும் அன்பு செலுத்துகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆடுகள் இருக்கிறவனால மட்டும்தான் மேய்ப்பனா இருக்கணும். சும்மா நீங்க நிறைய விஷயங்கள்ல நம்ம சபைக்கு யாரோ ஒருத்தர் இப்போ மாதம் ஊழியத்துக்கு கூட்டு வரோம், யாரோ ஒருத்தர் வந்து பேசுறாங்க, நீங்க எங்கேயாவது மாசம் ஒருக்க போறீங்க, அவங்களுக்கு உண்மையான ஆடுகளுடைய வழி தெரியாது. மேய்ப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். எங்க ஆடு இருக்குதோ அவங்க தான் மேய்ப்பன். ஆடுகள் இல்லாத இடத்துல நீங்க போய் மேயணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மேய்ப்பனுக்கு உங்களுக்கு வலப்பக்கம் ஒதுக்கணுமா, இடப்பக்கம் ஒதுக்கணுமா, உங்களுக்கு தண்ணி தவச்சா கொடுக்கணுமா, தீனி போடணுமான்னு அந்த மேய்ப்பனுக்கு தெரியாது. ஆடுகளை வச்சிருந்தா மட்டும்தான் அந்த மேய்ப்பனுக்கு வழி தெரியும். அல்லேலூயா. அப்போ இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல சபையில இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் கூப்பிட்டு நான் உங்களை வந்து பேச சொல்றேன். அவர் வர்றாரு, ஒரு குழந்தைகிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு, பெரியவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு. அன்னைக்கு என்னமோ நடந்துருச்சு. திரும்ப நான் அடுத்து வரும்பொழுது 4-5 பேர் இல்லை. இப்போ இல்லைங்கும் பொழுது அந்த வழி சபையுடைய மேய்ப்பனுக்கு தெரியுமா, என்னைக்காவது வந்து பேசிட்டு போறவங்களுக்கு தெரியுமா? இப்ப எலிசாமா இன்னைக்கு ஊருக்கு போறாங்க, ஒருத்தர் கூப்பிட்டு ஆட்டை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப போயிட்டு வரும்பொழுது ஒரு 2 ஆடுக்கு சாப்பிடல, தீனி போடல, வயிறு எரியிருச்சு. இப்ப யாருக்கு அது கவலையா இருக்கும்?
ஆட்டுக்காரங்களுக்கு கவலையா இருக்குமா? ஆட்டை பார்த்துக்கன்னு சொல்லி போனவங்களுக்கு கவலையா இருக்குமா? ஆட்டுக்காரருக்கு கவலை. அல்லேலூயா. அப்ப மேய்ப்பன்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது. மற்ற எல்லாரை காட்டிலும் ஒருபடி அன்பு செலுத்துகிறவன் தான் மேய்ப்பன். அல்லேலூயா. அப்ப அந்த ஆடுகளுக்கு அவங்களுக்கு தெரியும், இவங்க போனாலும் இவங்களுக்கு கண்ணெல்லாம் எங்க இருக்கும், மனசெல்லாம் எங்க இருக்கு? அச்சோ, இப்ப தண்ணி குடிச்சுதா, இப்ப வெயில் அடிக்குமே, அது குட்டியாடு இருக்கேன், நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தானே, அவன் பாப்பனா நைட்டு 12 மணிக்குனாலும் ஓடி வந்தா அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க? ஆட்டை பார்த்துக்கன்னு சொல்லலாம். 6 மணிக்கே ஓடி போயிடுவான். 12 மணிக்கு வந்தாலும் தண்ணி வைக்க வேண்டியது யாருடைய வேலை? அல்லேலூயா. மேய்ப்பனுடைய வேலைங்க. யாரோ ஏதோ பேசுறாங்க, நீங்க ஏதோ கேளுங்க, எப்படியோ வளர்றீங்க, அது கிடையாது மேய்ப்பனுடைய வேலை. உங்களுக்கு ஏதாவது ஒரு சபையில கூட்டு வந்து யாரையாவது பேச வச்சோம்னா அதுக்கு பொறுப்பு நாங்க தான். யாராவது சத்தியத்தை பேசி அதை தப்பானாலோ சரியானாலோ அதை திருத்த வேண்டியது யாருடைய வேலை? மேய்ப்பனுடைய வேலை. அல்லேலூயா. அப்ப மேய்ப்பன்கிறவன் எல்லாத்தையும் காட்டிலும் ஒருபடி மேல அன்பு செலுத்துகிறவனா இருக்கணும். அல்லேலூயா. கீழே வாசிங்க, யோவான் 10வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். விடாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமானவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப் போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை கீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடிப் போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். இந்த இடத்துல ஆண்டவர் நல்லா சொல்றாரு, நீ கூலியாள்கிட்ட பொறுப்பு கொடுத்தானா பிரச்சனை வந்தா அவன் என்ன பண்ணிடுவான்? ஓடி போயிடுவானாமா. இப்ப மேய்ப்பன் என்ன பண்ணுவான்? அந்த ஆடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை கூட நின்று பார்த்து அதை எப்படியாவது தப்பிச்சு மீட்டோம். இப்ப வந்துட்டு உங்க கண்ணு முன்னாடியே ஆடு மேய்க்கிறவங்க ஏதாவது எலிசாயா சொல்லுங்க, ஏதாவது நாய் வந்து உங்க கண்ணு முன்னாடி துரத்துனா அந்த நாயை விடுவீங்களா? அடிச்சு இப்ப நானா இருந்தா ஐயோ கடிக்கிற நாயான்னு ஆடு வந்துட்டு ஓடு, நாய் இருந்துட்டு துரத்து, நாய் இருந்துட்டு ஓடுவேன். நான் ஓடி போய் அந்த நாய் வாயை திறந்து அந்த ஆட்டை காப்பாத்துனா. கூலியாளுடைய வேலை அது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அற்புத சுகம் மீட்டிங் நடக்குது. நிறைய பேர் வந்து அழகா பேசுவாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, உங்களை தொட்டு தடவி பேசுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஓனாய் வந்துன்னா உங்களை விட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க அது பீறி போட அவங்க ஓடி போவாங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல திரும்ப வந்துட்டு யோவான் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை வசனம் யோவான் 21வது அதிகாரம், யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனம் 17வது வசனம் கடைசி வார்த்தை மட்டும் வாசிங்க. நேசிக்கிறேன்னு சொல்றாரு. 15வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாங்கிறார். 16 17 கடைசி வார்த்தை ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படிங்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆடுகள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தான். மேய்ப்பன்னா யாரு? சபை ஊழியர். இப்ப ஆடுகள்னு எதுக்கு சொல்றாரு? ஆட்டு குட்டிகள்னு எதுக்கு சொல்றாரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஆடுகளும் ஆட்டுக்குட்டியும் ரெண்டு ஒண்ணுங்களாம்மா? எப்படி இருக்குமா? ரெண்டே ஒரே மாதிரி நடத்த முடியுமா? ஆட்டுக்குட்டிக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு பண்ணோன்னு ஆடுகளுக்கு. அப்ப ஆண்டவர் பொறுப்பு கொடுக்கும் பொழுது நீ பெரியவங்க மட்டும் பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லல, சின்னவங்களை மட்டும் பாத்துக்கப்பா அப்படி சொல்ல. அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா புரியுற மாதிரி நீ சொல்லிக் கொடு. புரியலையா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லிக் கொடு. ஏப்பா நான் சொல்றது உனக்கு புரியலையா? மண்டையில மரமண்டையா வச்சுக்கிறேன், களிமண்ணா வச்சுக்கிறேன், எத்திரிச்சு வெளியே போன துரத்துறது மேய்ப்பனுடைய வேலை கிடையாது. அவன் மேய்ப்பனே கிடையாது. ஆட்டுக்குட்டியும் மேய்க்க தெரிஞ்சிருக்கணும், ஆடுகளையும் மேய்க்க தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் உண்மையான மேய்ப்பன். அல்லேலூயா. சும்மா அந்த வார்த்தையை கேட்டு தலையை மட்டும் ஆட்டங்களை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டு கேட்காதவங்களை வெளியே துரத்துறவங்க கிடையாது. கேட்கலினாலும் அவங்களை கேட்க வைக்கிறதா மேய்ப்பனுடைய வேலை. ஆண்டவர் இந்த இடத்துல அழகா சொல்றாரு, ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் சரி ஆடுகளா இருந்தாலும் நீ மேய். எப்படி மேய்க்கணும்? இன்னைக்கு ஒரு தடவை சொல்லி புரியல, 2 தடவை நீ 100 தடவை சொல்லு. அதுக்கு தான் உங்க மேய்ப்பனா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நாயரக்காடு சொல்லி சொல்லி கேட்கலீங்கன்னா எப்படியோ போகணும் விட்டுற முடியுமா? அவங்க வீட்டுக்கு போகணும். என்ன பிரச்சனை? எதனால உங்களுக்கு கஷ்டம்? நான் திரும்ப திரும்ப கேட்கறதா மேய்ப்பனுடைய வேலை. ஒரு ஆட்டுக்குட்டி ஏப்பா எனக்கு பெரியவங்களுக்கு மட்டும் தான் பிரசங்கம் பண்ண தெரியும், சின்னவங்களா எந்திரிச்சு வெளியே போ, சத்தம் போடா வெளியே போ. ஏப்பா நீங்களா ஒரு மேய்ப்பனா? நீங்க அடிச்சு திறந்துருவீங்களா? உங்க ஆட்டுக்குட்டி குதிச்சுக்கிட்டே போகுதுன்னா தாயாடு மட்டும் குடிச்சிட்டு ஆட்டுக்குட்டியை அடிச்சு திறந்துருவீங்களா? மேய்ப்பன் சொல்லுங்க, ஆடு மேய்க்கிறீங்க சொல்லுங்க, பண்ணிடுவீங்களா? எது குறும்பு பண்ணுதோ எது ரொம்ப பண்ணுதோ அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்துவீங்க. அல்லேலூயா. கீழே வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள மாறாத
ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற மந்தை எப்படி மேய்க்கணுமா? கட்டாயம் அல்ல, மனப்பூர்வமாய். அப்புறம் அபலட்சணமான ஆதாயம். இன்னைக்கு வந்துட்டு எலிசபெத் அம்மா கூப்பிட்டா எனக்கு ஒரு 100 ரூபாய் தருவாங்க அப்படிங்கிற ஆதாயத்துக்காக கிடையாது. அப்புறம் உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பா. இன்னைக்கு யாரையாவது பேச உள்ள அனுப்பிச்சுன்னு வைங்க, மேல நின்னா அவங்கதான் ராஜா. நான் தலையாட்டுனா தலையாட்டோன்னு, பேசுனா பேசணும், நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். இப்படித்தாங்க ஆயிடுச்சு. முன்னாடி யார் நிக்கிறாங்களோ அவங்க சொல்றதை அப்படியே கேட்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற சுதந்திரத்தை நீ என்ன பண்ணாத, இருமாப்பா ஆளாத. இப்ப நான் இன்னைக்கு நான் சொன்னா நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நான் நீங்க கேப்பீங்க இருக்கா, நான் உங்களை பிடிச்சு உழுக்கலாமா, உங்களை கஷ்டப்படுத்தலாமா, உங்களை வந்துட்டு நான் இது பண்ணலாமா? ஏப்பா நீ செஞ்சுதான், நீ பண்ணித்தான். ஒரு ஊழியர் சொன்னார், நான் 2வது டைம் காணிக்கை எடுப்பேன், உன் காதில் இருக்கிறது கையில் இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி போடு. அல்லேலூயா. நான் முன்னாடி நிக்கிறேன், எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, என்னை பார்த்து சாம்பல் நல்லா பேசுறாப்லப்பா, நல்லா ஜெபம் பண்றாப்லப்பா, நல்லா பண்றாப்ல, நான் உன்னை கழட்டி போடுன்னு சொல்லலாமா? அசிங்கமா இல்லையா அது? அல்லேலூயா. தனக்கு இருக்கிற சுதந்திரத்தை நீ என்ன பண்ணாத, இருமாப்பா ஆளாத. அப்படிதாங்க நிறைய ஊழியர்களோட வாழ்க்கை. இறங்கி போறது கிடையாது, எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. அல்லேலூயா. கீழே வாசிங்க. மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். வாசிங்க. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு 1000 ஊழியர் இருக்கலாம், லட்ச ஊழியர் இருக்கலாம், அவங்களுக்கு வாடாத கிரீடம் கிடைக்கும்னா அந்த ஊழியர் எப்பேற்பட்ட ஊழியரா இருக்கணும்? முதலாவது பேதுருவிட்ட ஆண்டவர் கேட்டது, எல்லார காட்டிலும் நீ எந்த அன்பு செலுத்துற ஊழியனா இருந்தா மட்டும்தான் அந்த வாடாத கிரீடம். அபலட்சணமான ஆதாயத்துக்கு மக்களை பார்த்து பேசாம இருந்தா தான் வாடாத கிரீடம். தனக்கு கிடைத்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணாம உண்மையா நடந்துக்கிறவங்களுக்கு தான் வாடாத கிரீடம். அல்லேலூயா. யோவான் 21வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசருக்கு அறிவித்த தரிசனங்களில் இது 3வது தரிசனம். ஆமென். அல்லேலூயா. இதுதான் நம்ம முதல்ல வாசிச்ச முதல் அதிகாரம். இப்ப கடைசியில சொல்ற, ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் பரலோகத்திற்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போறாரு. ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடு. இது இல்லாம ஊழியமும் கிடையாது. சபையில இருந்துதான், சபை தான் பரலோகத்துக்கு உங்களை எடுத்துட்டு போகுமா தவிர ரோட்டில் நின்று உங்களை பார்த்து ஏமா நல்லா இருக்கிறியா, நீ ஜெபம் பண்ணியான்னு கேட்கறவங்களால நீங்க பரலோகம் போக மாட்டீங்க. சபைக்கு தான் முதல்ல பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். மேய்ப்பன், ஆடுகள், மந்தை உள்ள இருந்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுமா தவிர திடீர்னு நான் சர்ச்சுக்கு வர மாட்டேங்க, மாசம் உபாச ஜெபத்துக்கு போவாங்க, மாசம் ஒருத்தர் வந்து பேசுவாருங்க, நீங்க பரலோகம் போக மாட்டீங்க. சபை தான் எடுத்துக்கொள்ளப்படுங்க. ஆண்டவர் வந்தாருன்னா முதலாவது சபைக்குள்ள யார் இருக்கிறீங்களோ உங்களை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் 3வது தரிசனமாகும் பொழுது பேதுருவிட்ட ஒரு பொறுப்பை படைக்கிறார். நீ மேய்ப்பினாரு, உனக்கு ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நான் தருகிறேன். அல்லேலூயா. அப்ப சபை, சபைக்கான மேய்ப்பன், ஆடுகள், இதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். ஆண்டவர் இப்படித்தான் நடத்துறாரு. அல்லேலூயா. அப்ப மேய்ப்பனுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாம் தெளிவா புரிஞ்சுதா? ஒரு ஊழியர்னா எப்பேற்பட்டவனா இருக்கணும்? அவனுக்கு கட்டாய ஆடுகள் இருக்கணும், சபை இருக்கணும், மந்தை இருக்கணும். உங்களோட இறங்கி உங்களுக்காக எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறவன் தான் ஊழியன். தன்னை உயர்த்தி தான் வாழ்றக்கா மற்றவங்களுக்கு எடுக்கிறவன் ஊழியம் கிடையாது. அப்படி இருக்கிற மேய்ப்பனுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தா, ஆடுகளுடைய வேலை என்னவா இருக்கணும்? இப்ப ஒரு மந்தை மேய்க்கிறீங்க சொல்லுங்க, இப்ப ஆடு மேய்க்கிறீங்க, இப்ப ஆடு உங்கள்கிட்ட ஒரு 10 ஆடு இருக்கு, நீங்க மேய்ப்பினா எல்லா வேலையும் நல்லா செய்யறீங்க. அப்ப ஆடுகள் என்ன செய்யணும்? ஆடுகளுடைய வேலை என்ன? மேய்ப்பனோட கேட்கணும். அப்புறம் குட்டி போடணும். அப்புறம் குட்டி வந்துட்டு உங்க வீட்டுல போடாம அடுத்த தோட்டத்துல எலிசம்மா கம்பி வேலையை தாண்டிட்டு போய் 2 குட்டிக்கு 3 குட்டியா போட்டு வந்து இங்க வந்து தீனி நினைச்சிட்டு இருந்தா தூக்குவாங்களா? போய் ஆடு போய் வேலைக்கு அந்த மடியை மட்டும் கொடுத்துட்டு நீ பால் கறந்துக்குப்பா, எங்க ஓனருக்கு வேண்டாம். அந்த ஆடை பிடிக்குமா உங்களுக்கு? ஏப்பா உன்னை வந்துட்டு காலையிலான சோறு போட்டு காலையிலான தீனி கொடுத்து 6 மணிக்கு ஆட்டுக்கு பசிக்கணும், அவங்க சாப்பிடலாம் ஆட்டுக்குட்டி ஓட்டிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வழி என்னங்கிறது தெரியும். ஆட்டுக்கு போய் தண்ணி வச்சு சாப்பிட எல்லாம் பட்டிக்குள்ள அடைச்சிட்டு வந்துதான் வீட்டுல சோறே செய்வாங்க. எப்பா ஆட்டுக்குட்டி உனக்கு அவ்வளோ பார்த்து இன்னைக்கு சர்ச்சுக்கு வாங்கினா
ஐயோ இன்னைக்கு கல்யாணங்க, நான் போகணுங்க. மேய்ப்பனுக்கு எப்படி இருக்குங்க நெஞ்சுக்குள்ள? கருத்துட்டு இருக்குமா, குளு 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 குளுன்னு இருக்குமா? எலிசாமா ஆட்டம் மேய்ச்சு தீனி போட்டு குட்டி போடும் பொழுது, ஏப்பா நான் இங்க குட்டி போட மாட்டேன், நான் அங்க போய் அடுத்த தோட்டத்துல போய் 2 குட்டி போட்டு பால் கறந்துட்டு குட்டி கொடுத்துட்டு திரும்ப நான் உங்கள்கிட்ட வரேன். என்னங்க மேய்ப்பனுக்கு எப்படி இருக்குங்க? சரிப்பா பரவாயில்ல போ, உன் இஷ்டம் போல போ, நீ அங்க போய் குட்டி போட்டு வா. ஆடு பட்டிக்குள்ள அடைஞ்சு இருந்தா எப்படி இருக்குங்க? பாதுகாப்பா இருக்கும். ஆடு பட்டிக்குள்ள இல்லாம வெளியா இருந்தா அது என்னவா மாறும்? பலியாகி போகும். மலையிலையா ஜாக்கிரதையா இருக்கு. ஒரு மேய்ப்பனுக்கு சொல்லும் போது நல்லா கேட்டீங்களா? அட அப்பா ஊழிக்காரனா இப்படி இருக்கும். நாளைக்கு நீங்க என்னையுமே கேள்வி கேட்பீங்க, அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப ஆட்டோட வேலையை நீங்க செய்யணுமா செய்யக்கூடாதா? பாஸ்டர் சொல்லாமையே ஊரை விட்டு ஓடி போயிடுறது. அடங்க அப்பா சூப்பர், பரவாயில்ல போயிருவீங்க. எப்படா அசிங்க இது? ஏங்க உங்களுக்காக நான் சோறு போட்டு, உங்களுக்காக தீனி ஊத்தி, உங்களுக்காக தண்ணி கட்டி, உங்களை அடகாத்து, உங்களை வச்சுட்டு தான் பாஸ்டர் இன்னைக்கு அந்த சர்ச்சமா கூப்பிட்டாங்க, அன்னைக்கு அங்க மீட்டிங் நான் அங்க போறேன். போங்க. பட்டிக்குள்ள இருந்தா பாதுகாக்கப்படுவீங்க, பட்டியை விட்டு வெளியே போனீங்கன்னா பலியாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஏங்க உங்களுக்கு ஊழியம் வேணும், போதகம் வேணும், உங்களுக்கு நல்ல சாப்பாடு வேணும், குட்டி முட்டு நான் அடுத்த காட்டுல போய் தான் போடுவேன், பால் முட்டு நான் மற்றவனுக்கு தான் கொடுப்பேன். இது என்னங்க நியாயம்? இந்த 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கு. இருங்க 11வது வசனம் 12வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9 11 12 வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதித்திருக்க, உங்களுடைய சரீர நன்மைகளை அறுத்தால் இது பெரிய காரியமா? இதுக்கு என்ன புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஞான நன்மையை நான் உங்களுக்கு விதைத்திருக்க, உங்க சரீர நன்மையை நான் கேட்டா அது தப்பா? சொல்லுங்க, அதுக்கு என்ன இருக்கு? சொல்லுங்க. ஏங்க யாருக்குமே புரியலையா? புரிஞ்சுங்க சொல்லுங்க. சரி, அப்புறம் நல்லதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. வாசிங்க, திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க, உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியம். எப்ப உனக்கு இத்தனை புத்தி சொல்லி உன்னை நடத்திட்டு, ஏன் நீ எனக்கு கொண்டு வந்து கொடு நான் சாப்பிடுன்னு கேட்டா அது தப்பான்னு கேட்கிறேன்? தப்பு கிடையாது. உங்களுக்கு இத்தனை செய்யறேன்னா நீ எனக்கு செய்யணும், நீங்க செஞ்சுதான் ஆகணும். மேல் வசனத்தை கீழ் வசனத்தை வாசிங்க. இல்ல கீழ் வசனத்தை கூட வாசிங்க. 12வது வசனம். ஆமென், அல்லேலூயா. மத்தவன் உன் சொந்தக்காரன், உன் கூட படிச்சவன், உன் நண்பன், ஏன்னா நான் உனக்கு செஞ்சேன்னா நீ எனக்கு செய்ய மாட்டியான்னு கேட்கறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருந்ததுன்னா, உங்களை நடத்தி பாதுகாத்து சாப்பாடு கொடுத்து உங்களுக்கு பேசி நீ எப்படியாவது நித்திய ஜீவனுக்கு போகணும் உங்களை நடத்தினா நான் கேட்க மாட்டேன்னு அவர் கேட்கிறேன். நான் கேட்டா நீங்க கொடுத்துதான் ஆகணும். அல்லேலூயா. கீழே வாசிங்க. அப்படி இருந்தோம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடுபடுகிறோம். எனக்கு இன்னைக்கு காசு வேணும், என் வீட்டுல சோறு இல்லை, நான் சொல்லி சொல்லி நீங்க நல்லா சாப்பிடுறீங்கல்ல, நான் உங்கள்கிட்ட ஒரு வேளை சோறு கூட நான் கேட்டேன்னா என்னால கேட்க முடியும், கேட்டா நீங்க தந்துதான் ஆகும். ஆனாலும் என்னப்பா பாஸ்டர் இப்படி கேட்கிறாரு, எங்கிட்டே வந்து சாப்பாடு கேட்கிறாரு, இனிமேல் சர்ச்சுக்கு போயிட மாட்டேன், அப்படி தடை வந்துடக்கூடாதுங்கிறக்கா நான் எப்படி கிடக்குறேன்? பட்டினியோட கிடக்குறேன். அதுதாங்க ஊழியன், அதுதாங்க மேய்ப்பேன். சும்மா சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு தேவை, உங்களால வேணும்னா நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நான் உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எனக்கு நீங்க சம்பாதிக்க தெரியாதா? எனக்கு விட்டுட்டு போக தெரியாதா? எனக்கு எல்லாம் செய்ய தெரியாதா? உங்ககிட்ட வந்து நீங்க கொடுக்கறத வாங்கி சாப்பிடுறதுக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு பைபிள்ல சொல்லப்படுகிறது. ஆகிலும் நான் அப்படி கேட்டேன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். இன்னைக்கு என்ன பாஸ்டர் நீ வர சொல்றாரு, இன்னைக்கு என்ன எப்படி பண்ண சொல்றாரு, நான் இனிமேல் சர்ச்சுக்கு போக மாட்டேன், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்கறது. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உங்கள்கிட்ட கேட்கறது இல்லை. என்ன போன சொல்றேன்? ஒரு ஊழியனுக்கு எல்லா அதிகாரம் இருக்குது. கீழே 12வது வசனம் சொல்லப்படுகிறது, உனக்கு தெரிஞ்சவனே உன்னை கேட்கிறான். ஏன்னா நான் உனக்கு அன்னைக்கு செஞ்சல, நீ என்னை செய்யணும் அவனால கேட்க முடியும்னா நான் கேட்க முடியுமா? கேட்க முடியாதான்? அல்லேலூயா. கேட்க முடியும். உங்களோட
அவர்கிட்ட உரிமையா கேட்க முடியும். நீ அதை கொடுன்னு கேட்க முடியும், இதை கொடுன்னு கேட்க முடியும். ஆனா எதையும் கொடுக்காம என்னாலே வாழ முடியும். அல்லேலூயா. நான் கேட்டா ஊழியத்துல இடையபாடு ஏற்படும். நீ அதை கேட்டா அதை கேட்கிறாரு, இதை கேட்டா இதை கேட்கிறாரு, நீங்க சொன்னா ஊழியம் கெட்டு போயிருவேங்கிற எல்லா கஷ்டத்தையும் நானே ஏத்துக்கிறேன். அதுதாங்க ஊழியனுடைய வேலை. எதுக்கு புலம்புறோம், எதுக்கு கஷ்டப்படுறோம்? வாயை திறந்து கேட்க முடியும். கேட்டா ஊழியம் கெட்டுங்கிறதால அந்த கஷ்டத்தை நாங்க எடுத்துக்கிறோம். ஊழியன்னா சாதாரண வேலை இல்லைங்க. அப்பேற்பட்ட ஊழியனுக்கு அந்த ஆடுகள் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? கேட்காம கொடுக்கறத பத்தி எல்லாம் இங்க பேச வேண்டாம். நீங்க வந்துட்டு உதவி செய்யலாம், நீங்க என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க, உபத்திரவப்படுத்தாதீங்க. சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, சபைக்குன்னு ஒரு கட்டளை இருக்கு, சபைக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு. அந்த ஆடுகள் மேய்ப்பனிடத்துல இருந்தா, அந்த பட்டிக்குள்ள இருந்தா, சபைக்குள்ள சொல்றதான் நீங்க கேட்கணும். சும்மா நான் பாட்டுக்கு தெரிஞ்சீங்கன்னா ஓனாய் வந்து அடிக்கும் பொழுது மேய்ப்பன் கண்ணுக்கே தெரியாது. ஒரு சில ஆடுகள் என்ன பண்ணுன்னு தெரியுங்களா? மேய்ப்பனுக்கே தெரியாம ஒரு 100 ஆடு இருக்கிற இடத்துல 2 ஆடு சந்துக்குள்ள ஓடி போய் மேய்ச்சிட்டு வந்தா தெரியுமா? ஒரு நாள் ஓடுது, 2 நாள் ஓடுது, ஒரு 4வது நாள் 5ஆம் நாள் கையா கையான்னு ஒரு சத்தம் கேட்கும். ஏன்? அந்த ஆடு எங்கேயாவது போய் எங்கேயாவது சிக்கி எங்கேயாவது அடிபட்டு எங்கேயாவது ரத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. மேய்ப்பனுடைய கண் பார்வைகளை இருந்தீங்கன்னா நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. மேய்ப்பனை விட்டு நான் சொல்றதை விட்டு சபையின் சட்டத்திட்டங்களுக்கு விட்டு நான் இன்னைக்கு அங்க போறேன், நான் இன்னைக்கு இங்க போறேன், எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலைக்கு இருக்குதா பர்டிகுலர் நீங்க சோறு தின்னு இருக்கிறீங்களா? புலகம் விட்டு இங்க போடுவீங்க, பலன்லாம் வெளியே கொடுப்பீங்களா? புலகை நாங்க அள்ளி அள்ளி சுத்தம் பண்ணோன்னா நீங்க பலனை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு வெளியே போவீங்க. இன்னைக்கு கல்யாணங்க, அன்னைக்கு போனா அங்க கறி சோறுங்க, இங்க கஞ்சி சோறு என்னால சாப்பிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அதே ஆராதனை அதே ஜபம், வெளியே போனா இன்னைக்கு எப்படி இருக்குங்க? ஜாலியா இருக்கும். என் நண்பர்கள்லாம் வருவாங்க, என் வீட்டுக்காரங்களாம் வருவாங்க. ஒரு வார்த்தை சொன்னாப்புல ரொம்ப சந்தோஷம், நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் வந்துடுறேன். அதே மாதிரி வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதாங்க ஆசீர்வாதம். சும்மா வாயில சொல்றது இல்ல, வாழ்ந்து காட்டுறதா கிறிஸ்துவ வாழ்க்கை. மந்தைக்குள்ள நின்று உங்களை கட்டி வேலி அடைச்சிருக்கும் போது நீங்க உடைச்சுக்கிட்டு போலான்னு நினைச்சீங்க, எத்தனை நாளைக்கு போவீங்க? வெளியே போகும்போதே கால் சிக்கும். எப்படி மேய்ப்பனுக்கு சட்டத்திட்டம் உண்டோ, எப்படி மேய்ப்பனுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் காட்டுல எடுத்து வாசிங்க. யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இவர்களிலும் அதிகமா அவங்க எல்லார்த்த காட்டிலும் ஒருபடி அன்பா இருந்தா, அதிகமா இருந்தா தான் ஊழியம் செய்யும். அப்படிதான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு வரோம். எல்லாத்துக்கும் எல்லாமும் ஆணையம் தான் ஊழியம் செய்ய முடியும். கௌரவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா ஊழியம் செய்ய முடியாது. உங்களுக்கு இன்னைக்கு முடியலன்னா உங்க வீட்டுக்கு எதுக்கு ஓடி வர்றோம்? எனக்கு எல்லா பக்கம் போக தெரியும், வர தெரியும், ஆனாலும் ஓடி வந்து ஜெபம் பண்றது எதுக்கு? எல்லாத்துக்கும் எல்லாம் ஆனேன். நான் ஒருபடி எல்லாத்துக்கும் மேல அன்பு செலுத்தினா மட்டும் தான் ஊழியம் செய்ய முடியும். யாருக்கிட்ட ஆடு இருக்குதோ அவங்க தான் மேய்ப்பன். அந்த மேய்ப்பனுக்கு அந்த ஆடுகள் கீழ்ப்படிஞ்சு நடந்துதான் ஆகும். பவுல் சொல்றாரு, எனக்கு எல்லாத்தையும் செய்ய தெரியும், எல்லாத்தையும் பண்ண தெரியும், ஆனா எல்லாம் நான் பண்ணல. ஏன்? அந்த ஆடுகள் மேய்ப்பனுக்கு ஆண்டவர் நிறைய கட்டளைகள் கொடுத்திருக்கிறாரு. அதே போல ஆடுகளுடைய உங்களுடைய வேலை என்ன? இனி ஆடு மேய்ப்பன்னு பேச வேண்டாம். உங்களுடைய வேலை என்ன சொல்லுங்க. உங்களுக்கு வந்துட்டு உபதேசம் பண்றோம், உங்களுக்காக ஜெபம் பண்றோம், உங்களுக்காக வேண்டுதல் பண்றோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். நீங்க சபைக்கு வரணும், நீங்க நல்லா படிக்கணும், கடன் வாங்கக்கூடாது, வியாதி வரக்கூடாது, உங்களுக்கு எல்லாம் பண்றோம். உங்களுடைய வேலை என்ன சொல்லுங்க. விட்டுருங்க, முக்கியமான விஷயத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தெளிவான வார்த்தை, ஆடு மேய்ப்பனுக்கு என்ன பட்டிருக்கணும்? கீழ்ப்படியணும். நம்ம ஒண்ணு சொல்றது நீங்க ஒண்ணு செய்யறதா இருக்கக்கூடாது. சபைக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை தாண்டி ஒரு எழுத்து கூட்டவும் கூடாது, ஒரு எழுத்து குறைக்கவும் கூடாது. ஆடுகளுடைய வேலை அதுதான். மேய்ப்பன் மட்டும் எல்லா வேலையும் செய்யணும், ஆடுகள் நீங்க செய்யக்கூடாதா? மேய்ப்பனுக்கு இத்தனை கட்டளைகளை போட்ட ஆண்டவர் ஆடுகளுக்கு ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆடுகளாகிய நீங்கள் கட்டாய சபையோட சட்டத்திட்ட ஒழுங்குகள் இருக்கணும். நம் ஆடுகளோட வேலை இழுத்துக்கிட்டு போறதா? சொல்றபடி கேட்கணும் இல்லையா? கேட்டு நடங்க. சபைக்குள்ள இருக்கிற நீங்க நல்ல மேய்ப்பனுக்கு நல்ல ஆடுகளா இருங்க. மேய்ப்பனுக்கு ஆடுகள் இசைந்து போகணும், ஆடுகளுடைய தேவைகளை அறிந்து மேய்ப்பன் செய்யணும். இப்படி செஞ்சா மட்டும்தான் சபை நித்திய ஜீவனுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. தயவு செய்து கேட்டு நடங்க. ஆடுகளுடைய வேலை இழுத்துக்கிட்டு போறதில்லை. பட்டிக்குள்ள இருக்கும்போது சொல்றதை கேட்டு நடக்கணும். உண்மையான மேய்ப்பன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவருடைய வார்த்தைகளுக்கு செவியோடுங்க. அப்பதான் எல்லாத்தையும் ஆண்டவர் சபையா நித்திய ஜீவனுக்குள்ள கூட்டு போவாரு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனத்தை கடைசியா எடுத்து வாசிங்க. பிரதான மேய்ப்பர்
அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. மேய்ப்பன் ஆடுகளை நல்லா நடத்தணும். அந்த ஆடு கீழ்ப்படிஞ்சு நடந்தா தான் சபையா அந்த கிரீடத்தை வாங்க முடியும். இல்லைன்னா இவ்வளவு நாள் ஓடியும் நீங்க சாப்பிட்ட தீனி எல்லாம் எப்படி போகுங்க? எருவா தான் போகுமோ தவிர அது பலனா மாறாது. அல்லேலூயா. அதனால ஜெபம் பண்ணுங்க. மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆடுகளா நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. மேய்ப்பர்களா நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம். அல்லேலூயா. எல்லா கண்களும் மூடுவோம். எழுந்து நிற்போம். ஜெபம் சோதரிக்கிற தகப்பனே, நல்ல கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, கண்காணியானவன் எப்படி இருக்கணுமோ கர்த்தர் அதற்கான வாழ்க்கை முறையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தாவே, இந்த ஆடுகள் தன்னுடைய சத்தத்தை கேட்டு ஓடி வரணும் ஆண்டவரே. இந்த ஊழியம் நீர் கொடுத்தது ஆண்டவரே. பேதுருட்ட கேட்டீரே, இவர்கள் எல்லாரையும் பார்க்கணும், நீ என் அன்பு செலுத்துறியா? என் ஆட்டுக்குட்டி மேய், என் ஆடுகளை மேய்னு எப்பேற்பட்ட தர மக்களுக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை மேய்ப்பர்களாகி எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த ஆடுகளாகிய விசுவாசிகள் கர்த்தாவே வழி விலகி போகாதபடி, ஆண்டவரே துஷ்டன்ட்ட சிக்கிறாதபடி எப்படியாவது கர்த்தர் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து சபையாய் நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வர வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அனுக்கிரகம் செய்யுங்க. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.